ஹலோ கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் எதுக்கு போகிறேன் பார்க்குறீங்களா? வெள்ளங்கிரி போகிறதுக்கு தான். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 6:10க்கு ட்ரெயின். ஆனால் 7:10க்கு ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஏறலான்னு பார்த்தா அப்புறம் அந்த ட்ரெயின் ஃபுல்லாக ஏசி ட்ரெயின். அதனால் சொல்லிட்டு இந்த ட்ரெயின் ஏறலான்னு வந்து பார்த்தா இந்த ட்ரெயின் கிளம்பிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மதியானம் ஒரு 1 மணிக்கு ட்ரெயின் இருந்துச்சு. அது வந்து ஏறிட்டு ஸ்நாக்ஸு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வண்டியில் ஏறிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் வந்து அந்த ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ஒரு 9:30க்கா ரீச் ஆனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸும் வந்தாங்க. அவங்க கூட போயிட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்களா வெள்ளங்கிரிக்கு எவ்வளோ கூட்டம் ஏறுது. அதே போல் நெக்ஸ்ட்டு இன்னொரு பஸ் இருந்துச்சு. அதான் லாஸ்ட்டு பஸ்ஸு சொன்னாங்க. கொஞ்சம் கூட்டம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக ஆகிடுச்சு. அப்புறம் ஃபைனலாக ஒரு 12 மணிக்கா ஒரு 11:30க்கா ரீச் ஆனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நடக்க விட்ருவாங்க. அப்புறம் நடக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் இங்கே. அப்புறம் ஃபைனலாக அங்கேயும் ரீச் ஆயாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடல. நாங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் பசங்க 3 பேரும் எங்கள் கூட வராங்க. அவங்கள போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக நாங்கள் எப்போ போனோம் பார்த்தீங்கன்னா 12:10க்கா போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் செம கூட்டமாக இருந்துச்சு. பேக்கெலாம் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி செம கூட்டம். பேகு இது செப்பல் மட்டும் தான் வைக்கணுன்ட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் நின்று ஒரு மணிக்காக நாங்கள் வந்து நடைபாதையை ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா செம கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் என்னமோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். குச்சிலாம் கொடுப்பாங்க. குச்சிலாம் ஆனால் நீங்கள் வாங்கிக்காதீங்க. நீங்கள் நடக்க பாதையில் அப்படியே அங்கேயே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷூ கூட போடக்கூடாதுன்ட்டாங்க. அதான் எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சொன்னேன். பை பை கைஸ்.